வணக்கம் நண்பர்களே, மைண்டட் சேனல்லேருந்து நான் உங்கள் ஜிகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிடில் கிளாஸ் மைண்ட் செட் மற்றும் பணக்காரங்களோட மைண்ட் செட் என்னன்றதை பார்க்க போகிறோம். மாதம் ஆனால் சம்பளம் வருது, ஆனால் வர வேகத்தில் அது எங்கே போகுதுன்னே தெரியலைல்ல. பணம் என்ன மரத்துலையே காய்க்குதுன்னு அப்பா கேட்ட அதே கேள்வி இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கா? நண்பர்களே, பிரச்சனை உங்கள் வருமானத்தில் இல்லை, நீங்கள் பணத்தை பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில், மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்குறதும் ஒருத்தரை வாழ்நாள் முழுக்க கடனாளியாக வச்சுக்கிறதும் அவங்க பேங்க் பேலன்ஸ் இல்லை, அவங்க தலைக்குள்ளே ஓடுற அந்த சாஃப்ட்வேர் தான். இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல உங்கள் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். தி மிடில் கிளாஸ் ட்ராப். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நமக்கு பிடிக்காத 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை வாங்க செலவு பண்ணுவோம். இதுக்கு பேர் லயபிலிட்டி. மற்றவன் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைக்கணுன்றதுக்காகவே நமக்கு வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி அவன் முன்னாடி பில்டப் கட்டுறதுக்காகவே செலவு பண்ணிடுவோம். இதுதான் மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட். ஆனால் பணக்காரங்க சொத்துக்களை உருவாக்குறாங்க, அசட்ஸ். ஆனால் நடுத்தர வர்க்கம் கௌரவத்துக்காக, ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த ஒரு கேள்வி தான் பல தமிழ் குடும்பங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கு. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், எவன் என்ன நினச்சா என்னங்க. ஏன்னா பணக்காரங்க மற்றவனுக்காக வாழலை, அவனுக்காக அவன் வாழ்கிறான். தி ரிச் மைண்ட் செட் ஷிஃப்ட். பணக்கார மனநிலை உள்ளவங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, பணம் அவங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு வழியை தான் உருவாக்குறாங்க. அதனால தான் பணம் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்குது. இப்போ மிடில் கிளாஸ் ஆளுங்க சேவிங்ஸ் செஞ்சால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் ரிச் மைண்ட் செட் முதலீடு செஞ்சால் தான் வளர முடியும்னு நம்புகிறாங்க. இப்போ ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காசுலேருந்து எப்படி ஒரு வருமானத்தை எடுக்கலாம்னு யோசிப்பாங்க. உழைப்பு முக்கியம்தான், ஆனால் அந்த உழைப்பை சரியான இடத்துல முதலீடு பண்ணுற புத்திசாலித்தனம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரிச் மைண்ட் செட் என்ன பண்ணுறான், ஒரு 30,000 ஃபோன் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000 வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ரிட்டன்ஷன் வரும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு அது செட் ஆகுமா, ஒத்து வருமானு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ஸ்டக்காகி நின்றுறாங்க. பயம், ஃபியர். எதிர்காலத்தை நோக்கிய பயமும் சரி, இல்லை ஒரு பேராசையும் தான் நம்மளை வளர விடாமல் தடுத்துட்ருக்கு. இது ஒரு மிடில் கிளாஸ் ட்ராப். இப்போ அடுத்த மாதம் பில்லுக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு பேராசை வரும். அந்த பேராசைக்கு நம்ம உழைப்போம். ஆனால் உழைக்கும் போது என்ன நினைக்கிறோன்னா, சுலபமாக சம்பாதிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் அது நடக்காது. அது நடக்காத போது வருத்தப்பட்டு அந்த வேலையை நிப்பாட்டிடுவோம். புதுசாக ஒரு முயற்சியை நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே பணக்காரன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் புதுசாக முயற்சி பண்ணுவான். இப்போ உங்கள் ஊரில் ஒரு 4 பணக்காரங்களை பார்த்துட்டு அவங்க தான் பணக்காரங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்கள் முட்டாள்தனம். இந்த உலகம் நிறைய பணக்காரங்க இருக்காங்க. பணத்தை தனக்காக வேலை செய்ய வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் இருக்குது, பணம் தனக்காக வேலை செஞ்சிட்ருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து மணிக்கணக்கு உட்காந்து யாரும் வேலை பார்க்கல. அவங்க வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் அவங்களுக்காக வேலை செஞ்சு அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி அவங்களுக்கு வருது. இல்லை லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து. மொத்தமாக மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். உங்கள் அப்பா ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தது அவரோட தப்பு இல்லை, ஆனால் நீங்களும் அதே நடுத்தர வர்க்கமாக சாகிறது கண்டிப்பாக உங்கள் தப்பு தான். பணன்றதும் வெறும் காகிதம் இல்லைங்க, அது ஒரு ஆயுதம். அதை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இன்றைக்கே உங்கள் செலவு பட்டியலை தூக்கி போட்டுட்டு உங்கள் முதலீட்டு பட்டியலாக ஆரம்பிங்க. எதுலலாம் முதலீடு பண்ணலான்னு யோசிங்க. உங்கள் பரம்பரையோட ஏழ்மை உங்கள் தலைமுறையோட முடியட்டும். இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி ரிச் மைண்ட் செட்டுக்கு மாறுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அதனால தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இப்படிக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே.